இந்த கோபத்தால் நம்ம எத்தனை உறவுகளை இழந்திருப்போம், எத்தனை உறவுகளை காயப்படுத்தியிருப்போம். ஏன் ஒரு சகோதரியாக சொல்கிறாங்க, சில டைமில் நம்ம குழந்தைங்கள கூட அடிச்சுட்டு எத்தனை நாள் நம்ம ஃபீல் பண்ணி அழுதுருப்போம் இந்த கோபத்தால். இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த முறையாக இந்த தியான பயிற்சி முறை அமையுங்க. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அதை பற்றியும் பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். அதனால் வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். கோபத்தை ஒரு நாளில் மாற்ற முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாதுங்க. நம்ம எடுக்கிற சின்ன சின்ன மாற்றம் தான் நம்ம ஒரு நாள் பெரிய மாற்றமாக நம்மளுக்கு உருவாகும். தியானத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றுங்க. நல்ல எண்ணங்களை விதைங்க. நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறத விட உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். முதல்ல தியானத்தை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த டைமில் பண்ணலாம்? தியானன்றது நம்ம மனசை அமைதிப்படுத்துகிற முறைங்க. அதை நீங்கள் அதிகாலையில் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கண்களை மூடி கைகள் உடம்புகள் எல்லாம் தளர்வாக வைத்து கொண்டு அமைதியாக உட்காருங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் உங்கள் பழைய காலம் இப்போ நடந்திருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஓடிட்டு நம்மளுக்கு அதை சிந்திக்காத அளவுக்கு நம்மளுக்கு நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த எண்ணத்தெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அப்படியே அதை ஃபீல் பண்ணுங்கள். அமைதியாக உட்காருங்க. உட்காந்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த 10 நிமிஷத்தை நீங்கள் உங்கள் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. மூச்சை கவனிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மூச்சை உள்ளே இழுங்க. மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த கோபத்தை நினச்சிக்கிட்டு அந்த மூச்சு வெளியில் போகும்போது அந்த கோபத்தை வெளியே விடுறதா நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது ஒரே நாளில் நடக்குமான்னு நிச்சயமாக கிடையாதுங்க. நீங்கள் எடுக்கிற அந்த எஃபெக்டில் தாங்க இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கோபத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. நிச்சயமாக முடியுங்க. நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 5 கவுண்ட்டு, நெக்ஸ்ட் டே ஒரு 10 கவுண்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கோபன்றது அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஆக்கிடாதீங்க. கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம மனசை நம்ம இந்த தியானத்தின் மூலமாக மாற்றிக்கலாம். 2வது விஷயங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? இப்போ ரொம்ப பரவலாக பேசப்படுற விஷயம், அதிகமாக நிறைய பேர் பேசுகிற விஷயம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தாங்க. நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும்ன்றாங்க. ஆனால் இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் கவனிக்க மறந்துடும். நம்ம நல்லது தான் நினைக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு நல்லது நடக்குதா? அந்த ஒரு விஷயத்த யோசிங்க. நம்ம நல்லது நினச்சா மட்டும் போதாது, அதை நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம், நம்ம அந்த விஷயத்த எந்த அளவுக்கு பண்ணுறோம், இதெல்லாம் சேர்த்து தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அமையுது. இது என்னோட கருத்து தாங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயத்த அதிகமாக கவனம் செலுத்தி நம்ம செய்யும் பொழுது அதில் நம்மளுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வருங்க. செயல் இல்லாமல் வெற்றி கண்டிப்பாக வராதுங்க. நம்ம வெறும் நினச்சா மட்டும் போதாது, நம்ம இறங்கி அதில் வேலை செஞ்சாதான் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இதை தான் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை சொல்கிறாங்க. நம்ம எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் சாதிக்க போகிறதும் கிடையாது, செய்ய போகிறதும் கிடையாது. எண்ணத்தோடு சேர்ந்து செயலும் இருந்தால் தாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. ஒரு சகோதரியாக சொல்கிறேங்க, கோபத்தை மாற்றுறது ஒரே நாளில் முடியாத விஷயம். ஆனால் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலயமா அது மாற்ற முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். தியானத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றிக்கோங்க. அதோடு சேர்ந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்ய தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வர தொடங்குங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லலாம். அன்பை பகிர்வோம், நல்லதை விதைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி.